அண்ணா, காமராஜர், பக்தவச்சலம், ராஜாஜி போன்ற மாபெரும் தலைவர்கள்லாம் வந்து சட்டசபை இந்த சட்டமன்றத்தில் உரையாற்றியிருக்கிற ஒரு மாபெரும் சட்டமன்றம் இது. பழமையான ஒரு தமிழக சட்டசபை இது. மாபெரும் தலைவர்கள் கோலோச்சிய ஒரு உரையாற்றிய ஆட்சி செய்த ஒரு நல்ல இடம். இது எப்போ இந்த திமுக ஜெயிச்சு உள்ள சட்டசபைக்குள்ளே வந்துச்சோ அப்போ இருந்தே அதில் ஒரு விதமான எதிர்க்கட்சியும் இதுவும் ஒரு மோதல் போக்கு, கண்ணியம் இல்லாமல் போகிறது, அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இப்போ சில நாட்கள் முன்னால் விஜய் பேசிகிட்டு இருக்கும் பொழுது திமுக எம்எல்ஏக்கள் சிலர் வந்து உருவக்கேலி செஞ்சுருக்காங்க. வாயை அவர் இப்படி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குசு குசுன்னு பேசிட்டு, ஸ்கூல் பசங்க இருப்பாங்க இல்லையா, ஸ்கூல் பசங்களில் எப்படி பேக் பெஞ்சில் இருக்கிறவங்க வந்து டீச்சர் அந்த பக்கம் திரும்பினா வந்து காயத்தை எடுத்து போடுறது, சாக் பீஸ் எடுத்து வீசுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க. அதே மாதிரி குசு குசுன்னு பேசுவாங்க. அப்புறம் டேபிளை வச்சு எதையாவது தட்டுறது கீழே, அந்த மாதிரிலாம் ஸ்கூல் பசங்க பண்ணுவானுங்க லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு. அதே மாதிரி இந்த சட்டசபையில் பின்னால் உட்காந்துட்டு சில எம்எல்ஏக்கள் உருவக்கேலி செய்கிறதும், ஒருத்தருக்கு ஒருத்தர் குசு குசுன்னு பேசுகிறதும், இந்த மாதிரி கேவலமாக சிரிச்சிட்ருக்காங்க. இவங்க எப்படி என்ன கவனிக்க போகிறாங்க, எதை கவனித்தாங்க, எதை கவனிக்க போகிறாங்க, மக்களுக்கு எப்படி நன்மை செய்ய போகிறாங்க அந்தந்த தொகுதிக்கு. இவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்த மக்கள் வந்து உண்மையிலே பாவகரமானவங்க. எந்த தொகுதியிலேருந்து அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்தாங்களோ தெரியல, இந்த திமுக எம்எல்ஏக்களை. அவங்கெல்லாம், அந்த மக்களெல்லாம் பாவம்தான். இந்த மாதிரியான ஒரு இவங்களெல்லாம் எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னே தெரியல. இப்போது இந்த சட்டசபை நடவடிக்கை டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது, எல்லோரும் பார்க்குறாங்க. தமிழக மக்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் மக்களும் பார்க்குறாங்க. இந்த திமுக எம்எல்ஏ அவர்களுடைய லட்சணத்தையும் அதில் பார்ப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி. அது 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 கூட தெரியறதில்ல, என்ன நடக்குது, என்ன பேசணும், என்ன செய்யணும், அந்த கண்ணியங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. அண்ணா சொன்னார் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு. இங்கே கண்ணியம் கிடையாது, கட்டுப்பாடும் கிடையாது, கடமையும் கிடையாது. என்னமோ ஒரு சம்பளத்துக்கு நம்ம எம்எல்ஏ ஆகிட்டா சம்பளம் வரும், பென்ஷன் வரும், நல்லா கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் வந்து இங்கே உட்காந்துருக்குறாங்க. அதை ஒரு ஸ்கூல் மாதிரி நினச்சிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. மக்களுக்கு என்ன பேசணும், எதை பேசணும், எதை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. எதுக்கெடுத்து வேண்டாத பேச்சுக்கள் பேசுறது. தேசிய கீதை ஒரு 2 தடவை பாடிட்டாங்க, ஒரு 3 தடவை பாடிட்டாங்க, ஒரு தடவை பாடி, இதெல்லாமா பேச்சு. இந்த மாதிரி